பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாம் மைப்படட்டும். தர்மையான புதிய நாள் கால வேளையிலே உங்களை எல்லாம் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் அவருடைய கிருபையின் நிமித்தம் நம்மை ஜீவன் சுகமலம் கொடுத்து வைத்திருக்கிறார். நீங்கள் எல்லாரும் சுகமாக தான் இருப்பீர்கள் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளில் உங்களுக்கு புதிய வார்த்தை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. உபாகமம் 6:12. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கை. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு என்று சொல்லப்பட்டு உபாகமம் என்று சொன்னாலே செகண்ட் லா என்று சொல்லப்படுற திரும்ப சொல்லப்பட்ட கர்த்தருடைய சட்ட திட்டங்கள். நோமி டியூட்டர் நோமி லா, செகண்ட் லா அப்படின்னு அர்த்தம். உபஹாமம். அப்படியானால் இங்க வசனங்கள் என்ன சொல்லப்படுது? அடிமைத்தன வீடாகிய தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவன் அந்த கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. ஒவ்வொரு நாளும் நமக்கு பல வசனங்கள் ஆண்டவர் சொல்லித்தான் இருக்காரு. ஆனா இந்த நாளில் இவளுக்கு ஞாபகப்படுத்துகிறார், நீ எதை மறந்துடக்கூடாது, எதை மறக்கணும், எதை மறந்துடணும். ஒரு காலத்துல 430 வருஷம் அடிமையா இருந்தார். 430 வருஷம் யோசேப்பு அங்க போய் செட்டில் ஆயிட்டான். அவங்க அப்பா அம்மா எல்லாரும் மொத்தம் 70 பேர் அங்க போய் செட்டில் ஆனாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜனங்கள் பருகி போய் 430 வருஷம் லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்துட்டாங்க. ஆனால் அங்கிருந்து அவர்களை மறுபடியும் புறப்பட்டு வர பண்ணினார். அங்கே உள்ள அழுகையை கூக்குரலை கர்த்தர் கேட்டார். ஜனங்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள். சாப்பாடு இல்லை, தூங்க வழி இல்லை, நிம்மதி இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் அவர்களை மீட்டு கொண்டு, அதான் சொல்லப்பட்டிருக்குது, உங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டவர். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உண்மையாகவே அடிமைத்தனம். ஆனா இப்பொழுது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மீட்டு எடுத்திருக்கிறார். சோ இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட ஆண்டவரை என்ன செய்யக்கூடாதா? மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நினைக்கணும் அப்படிங்கிறது தான். மறவாதபடி. நாம தான் சீக்கிரம் எல்லாத்தையும் மறந்துடுவோம். விஸ்வ ஜனங்கள்லாம் லேசப்பட்ட ஆளுகள். எத்தனை நன்மைகளை கர்த்தர் செய்தார். அந்த வனாந்தர பகுதிகளில் நீ வளர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவசிய நன்மைகளுக்கு அளவே இல்லை. எவ்வளவு நன்மை! சாப்பாடு, தண்ணி, மண்ணா, அவளுக்கு நிழல், எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே வந்தார் அல்லவா? ஆனா என்னைக்காவது அதை நினைத்து அவள் நன்றி சொன்னதாக பைபிள் இல்லை. ஏதோ செங்கடல் பிளந்த உடனே ஒரு டான்ஸ் ஆடினாங்க. செங்கடல் பிளந்து அவளுக்கு காப்பாற்றப்பட்டு இந்த எகிப்தியர்லாம் செங்கடல் அழிஞ்ச உடனே ஒரு பெரிய பாட்டு பாடினாங்க. பயங்கரமான பாட்டு. கர்த்தர் அழித்தார், ஆண்டவர் என்ன பண்ணார்? பயங்கரமான அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார். கர்த்தர் நல்லவர், எகிப்தியரை போட்டு தள்ளினார் சொல்லி பயங்கரமா பாட்டெல்லாம் பாடு. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா கொஞ்ச நாள் கழியவே வந்த பிரச்சனை அது இது வந்துச்சு. இவங்க நினைச்சதெல்லாம் கிடைக்கல. எகிப்தில் இருந்ததெல்லாம் வனாந்தரத்துல எப்படி கிடைக்கும்? அங்க பயிரெல்லாம் வைக்கல, அவங்க சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே பண்ணல. நடந்து பிரயாணப்படுற இடத்துல என்ன பண்ண முடியும்? அதனால அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்தார்கள். அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின அந்த கர்த்தரை மறந்தார்கள். அதனாலதான் அவர் என்ன சொல்றோம், நீங்க மறந்துடாதீங்க என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு. திரும்ப ஆண்டவர் சொல்றேன், நான் ஒன்று சொல்றேன், நீ சரி திரும்ப மறந்துடாதீங்கப்பா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. முதல்ல ஒரு யாத்ராம புஸ்தகத்துல பார்த்தோம். யாத்ராமம் நீ பார்த்தீங்கன்னா, லேவியர் ஆகமத்துல பார்த்தீங்கன்னா அநேக சட்டத்திட்டங்களை கொடுக்குறாங்க. மறுபடியும் அதை திரும்ப சொல்லுகிறார். அதைத்தான் அங்க வாசிக்கிறோம். அப்போ உன்னை புறப்பட பண்ணினவரை, ஆண்டவரை, கர்த்தரை நீ மறவாதபடி எச்சரிக்காரு. ஒரு எச்சரிக்கை என்னன்னா, ஆண்டவர் செய்த நன்மைகளை மறக்காம டெய்லி நன்றி சொல்லணும். இப்ப பாருங்க, ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கர்த்தருக்கு பிரியமா இருப்பதுக்கு முதல் படி என்னன்னா, கர்த்தர் நன்மைகளுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சு. டெய்லி காலைல எழும்பணும்னா கர்த்தர் நன்மை எல்லாம் சொல்லி நன்றி சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்க. கர்த்தர் இன்னும் அதிகமான நன்மைகளை உங்களுக்கு அந்த நாளில் செய்வார். இந்த காலையில் அப்படித்தான். எழும்பின உடனே நம்ம என்ன செய்யறோம்? உடனே அந்த காரியம் இந்த காரியம் நினைச்சு அந்த வேலையெல்லாம் போயிட்டே இருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொன்னீங்களா?
காலையில் எழும்பி ஆண்டவர் நன்றி சொன்னீங்களா? அப்படியானால் நீங்கள் ஆண்டவரை மறக்கவில்லை என்று அர்த்தம். கர்த்தரை மறவாதபடி இருக்கிறதுக்கு ஒரு காரியம், எழும்பின உடனே தேவனுடைய வழிநடத்தலுக்காக, அவர் கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காக, நன்மைகளுக்காக, உதவிகளுக்காக, உபகாரங்களுக்காக, கொடுத்த ஆகாரத்திற்காக, நல்ல ஜீவனுக்காக, நல்ல காத்துக்காக, நல்ல காரியம். பாருங்க, டெல்லியில காற்று மாசுபடித்து இருக்குது, டெய்லி நியூஸை சொல்றாங்க. ஆனா கர்த்தர் இன்றைக்கு பார்த்தீங்களா, நாமெல்லாம் இருக்கிற இடத்துல நல்ல காற்றை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு தண்ணீர் கொடுத்திருக்க. எல்லாத்துக்காகவும் நம்ம நன்றி சொல்லுகளா இருக்க வேண்டும். கர்த்தரை மறந்திருக்கிறார். அடிமைத்தனத்தில் தூக்கி எடுத்தவரை கர்த்தர் நல்லவர், துதியுங்கள் என்று சொல்லப்படும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, ஒரு துதியுங்கள். அப்போ மறக்காமல் இருக்க சொல்லி சொல்ல பார்த்து சொல்றார். பாருங்க, ஒரு மறவாதபடிக்கு எச்சரிக்கையாய் நீ மறக்காத, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய். அவரை மறக்காத. காலையில் எழும்பின உடனே அதிகாலையிலே கர்த்தருடைய முகத்தை பார். அதிகாலை எனக்கு முன்பா வந்து ஆயத்தமா காத்துன்னு சொன்ன ஆண்டவர். ஏன் அப்படி சொன்னா, மறந்துடுவாங்க. நம்ம மறந்தாலே முடிஞ்சு போயிடுச்சு. நான் கர்த்தரை மறந்தா அப்ப வேற ஒரு ஆள் ஞாபகத்துக்கு வரும், அந்த பிரச்சனை ஞாபகத்துக்கு வரும், உடனே முறுமுறுப்பு வரும், கர்த்தர் குணமான பாவம் வரும், அப்புறம் கர்த்தரை எழும்பி அழிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இதெல்லாம் அதனால தான் நன்மைகளை எண்ணிப்பா, தேச நன்மைகளை ஒவ்வொரு நாள் எண்ணி காலையில் எண்ணி பாருங்க, நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகள்னால அதான் அதைத்தான் இஸ்ரவேலை பார்த்து சொல்றாரு, மறந்துடாதீங்கப்பா ஆண்டவர் சொல்ற. இன்றைக்கு அதே போலதான் அருமையான உங்க வாழ்க்கையில நீங்க தேவன் எவ்வளவு நன்மையை செய்திருக்கா, நீ மறந்துட்டு இருக்கீங்களா? மறவாதீங்க. ரட்சிப்பு உங்களுக்கு கொடுத்தாரு அல்லவா? கர்த்தர் பொழுது ஞானசானம் எடுத்து அல்லவா? கர்த்தர் உங்களை அபிஷேகித்தார் அல்லவா? இதெல்லாம் மறக்காதபடி எச்சரிக்கையாகி, நமக்கு ஒரு எச்சரிக்கை வேணும். தேவ நன்மை மறக்காதபடிக்கு டெய்லி நன்றி சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்கள் நீங்க மறக்க சான்ஸே கிடையாது. அவர் மறக்க மாட்டார், ஒருபோது மறவாதே. நாத்துமாவே அவர் செய்ய சகல 103 சங்கீதத்துல வாசிக்கிற, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இன்றைக்கு மறவாது. இன்றைக்கு அதுதான் சொல்ல, மறவாதிருங்க. ரட்சிப்பை கொடுத்துருக்க, மறவாதிருங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்னா இன்னைக்கு அதை நினைச்சு நன்றி சொல்லுங்க. ஒரே ஒரு காரியம் நன்றி சொன்னா போதும், உங்களுக்கு மறப்பு வரவே வரும். நீங்க நன்றி சொல்றதை விட்டீங்கன்னா நீங்க மறந்துடுவீங்க. நன்றி மறப்பது நன்றென்று, நல்லென்று அன்றே மறப்பது நன்றென்று வள்ளுவர் சொன்னார் அல்லவா? அப்போ நன்றியாய் நீங்கள் கர்த்தர் நன்மை செய்திருந்தா நன்றி சொல்லுங்க. இன்றைக்கு நன்மை செஞ்சால் நன்றி சொல்லாமல் இருக்கிறோம். காலையில் ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவரை மறவாதீர்கள். அவங்க புறப்பட பண்ண கர்த்தரை மறவாதீர்கள். எச்சரிக்கையா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவின் நல்ல ஆண்டவரே, உம்மை நினைக்க, உம்மை நோக்கி பார்க்க இந்த காலையில் உதவி செய்யும். உண்மை மறவாதபடி நன்றி சொல்லுகிற பிள்ளைகளா எங்களை எல்லாரையும் மாற்றி ஆசீர்வதி. வசனத்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் ரத்தப்பட்டிலும் மறைத்துக் கொள்ளும், கிருபைக்குள் மறைத்து நாமத்துக்கு ஒருபோதும் மறவாத ஒரு என் இருதயத்தை எல்லாருக்கும் நீ கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். கடைசி நாட்கள்ல மறக்கிறதுக்கு அநேக காரியங்கள் இருக்குதப்பா. ஆனால் உங்களை நோக்கி பார்க்க உதவி செய்யும். நாமத்தை இயேசு நாமத்தில் செபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆண்டவரை மறவாது நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இன்னொரு லோக சுவாத்தியம் சந்திக்க வரையிலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.